அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இந்த தமிழ் வருட புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அத பத்தி தான் விலாவரியா பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மேசராசி நேயர்களுக்கு 4 விதமான பாதிப்புகள் இருக்கு. அது என்னன்றத சொல்றேன் நானு. அது இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குறிப்பாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, மேசராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வீட்ல குரு பகவான் இருக்கிறாரு. குரு பகவான் ஜூன் மாசம் பெயர்ச்சி அடைகிறாரு. அதுக்கு முன்னாடி சில வாய்ப்புகள் தேடி வருது. அந்த வாய்ப்புகள் எப்படியாப்பட்ட வாய்ப்புகள் அப்படின்னா இப்ப நமக்கு 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறார். விரயஸ்தானத்துல 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறாரு. இப்போது கிரக நிலைகள் இதுதான். இப்ப 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நமக்கு என்ன விதமான நன்மைகள் பண்ணும் அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதிக்குள்ள ஒரு பணம் வரவு, அதாவது ஒரு பெரிய அமௌண்ட் நீங்க எதிர்பார்க்கிறது, இல்ல நீங்க கொடுத்து வச்சதோ, இல்ல அப்படின்னா நீங்க ஒரு முதலீடு செஞ்சதோ, ஒரு திடீர் அளவுக்கு நம்ம உங்களுக்கு ஒரு பணம் வரவு வரும். அந்த பண வரவு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது செலவு பண்றதுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு பாதிப்புகளோ, இல்ல வீண் செலவுகளோ, இல்ல ஏமாற்றப்படுறதுக்கான ஒரு நண்பரோ, இல்ல உறவினரோ கூடயே இருக்காங்க. அவங்கள கரெக்ட்டா அடையாளம் பார்த்து, அவர விட்டு தள்ளி இருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுங்க. இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுல முதலீடு பண்ணுங்க, மண்ணுல போடுங்க, இல்ல அப்படின்னா பொன்னுல போடுங்க, ஆன்லைன் பிசினஸ், ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது, இல்ல அப்படின்னா நமக்கு வேற ஏதாவது ஒரு தொழில் வகையில முதலீடு பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளை, அதாவது அவரு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு, நம்ப யோசனை பண்றதுக்கு கூட டைம் இருக்காது. விட்டா போயிரும். காலையில விடிஞ்சா போயிரும் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் ஒட்டுமொத்தமா முதலீடு முடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. இது கரெக்ட்டா அடையாளம் கண்டுபிடிச்சு நீங்க அவர்கிட்ட இருந்து விலகி இருந்தீங்க அப்படின்னா, அந்த பாதிப்பிலிருந்து நீங்க தப்பிக்கலாம். 3 குடையவன் குரு பகவான் ஒரு விசேஷ பார்வை. அப்ப 3ஆம் இடத்துல கூடிய அந்த குரு பகவான் நமக்கு என்ன விதமான நன்மைகள் பண்ணுவார் அப்படின்னா, இந்த 7 சனி ஒரு பக்கம் இருந்தாலுமே, நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலன் குடுக்கும். அதாவது ரொம்ப உழைக்கிறோம். ரொம்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா கடந்த காலம் ஒரு வேதனை, ஒரு பிரச்சனை இது எல்லாமே சந்திக்கிறோம். ஆனா, இதையும் தாண்டி நம்ம செஞ்ச ஒரு தியானம், நம்ம செஞ்ச ஒரு வழிபாடு இது எல்லாமே ஒரு சில வகையில கை குடுக்கும். தொழில் வகையில சில ஒரு ஒரு பிரச்சனைகள் குடுக்கக்கூடிய குரு பகவான், அதை கொஞ்சம் அப்படியே ஒரு மாற்றம் பண்ணி, ஒரு லாபத்தை அள்ளி குடுக்குற அளவுக்கு, இல்ல ஒரு சமநிலை அடையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஒரு தோண்டாம கரெக்ட்டா ஒரு வேதனைப்படாம, அதே மாரி பார்த்தீங்கன்னா, பயப்படாத அளவுக்கு துணிஞ்சு இறங்குனீங்க அப்படின்னா, ஜூன் மாசத்துக்குள்ள இதெல்லாம் சொல்றது. ஜூன் மாசத்துக்குள்ள அந்த கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புல நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த பண வரவு கைவிட்டு போகாம, எப்பவுமே ஒரு பேங்க்ல இருக்கிற மாரியோ, இல்ல அதுக்கு தகுந்த மாரி வேற நமக்கு ஒரு குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பூர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல நம்ம கண்டிப்பா வைத்திருப்போம். இத நீங்க கவனமா கையாள்றது முக்கியம். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் நமக்கு என்ன பண்ணும்? கேது பகவான் நமக்கு எங்க இருக்கிறாரு? குறிப்பாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு 5ஆம் இடத்துல சூரியனோட வீட்ல இருக்கிறாரு. சூரியன் இப்ப நமக்கு ஒரு கோச்சார பலன் பிரகாரம் எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பங்குனி மாசம் முழுசாமே நம்ம மீன ராசியில குரு பகவானோட வீட்ல இருப்பாரு. அதே மாரி குரு பகவான் வீட்ல இருக்கக்கூடிய, அதாவது நமக்கு சூரிய பகவானும் சரி, அதே மாரி சுக்கிரனும் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க. அது மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கிறாரு. இது எல்லாமே சில வழிமுறைகள், அதாவது ஒரு சிக்கலான ஒரு ஒரு குழப்பங்கள், தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்ல வெளிநாட்டுல இருக்கிறீங்க, வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்படியாப்பட்ட பார்த்துட்டீங்கன்னா, உலக விஷயத்துல என்னென்னமோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள், ஒரு மாற்று ஏற்பாடு. அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு மேசராசி நேயர்களுக்கு உண்டு. இது எல்லாமே பிரச்சனைகள் குடுத்தாலும், கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நாம நகர நகர அது எல்லாமே கொஞ்சம் வழிவிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அந்த சூரிய பகவான் பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வடிவத்தில் அரசாங்க ரீதியாகவோ, இல்ல தகப்பனார் வழிமுறைகள் ரீதியாகவோ, இது நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான், பிள்ளைகளால் ஏதோ ஒரு வகையில தொல்லைகள் ஏற்படும். கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, இல்ல அப்படின்னா திடீரென்று அவங்களோட ஒரு மனமாற்றம், வண்டி வாகனத்துல, இல்ல அப்படின்னா நண்பர்கள் சேர்க்கை, சிநேகம், ஒரு நல்ல விஷயத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. கேது பகவான் அதற்குண்டான வேலைகள் நிச்சயமா செய்வாரு. அப்ப செய்யும் பொழுது வராத அளவுக்கு அவங்களோட கண்ட்ரோல் நம்ம கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எங்க போற, எங்க வர்ற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன்னோட பிரச்சனை என்ன அப்படின்ற அளவுக்கு அன்றாட அவங்கள உட்கார வச்சு நம்ம சொல்றது, நம்மளோட நிலைமை எடுத்து சொல்றது,
அதேமாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பழக்கவழக்கம் இது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு மாரி, நம்ம அத வந்து போகாத அளவுக்கு தடுக்கிற மாரி, பெற்றோர்கள் பார்வையில இருக்கும் பொழுது, அந்த தவறுகள் அதன் மூலியமா வரக்கூடிய பாதிப்புகள் அப்படியே குறைஞ்சிரும். அது நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கங்க. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, 11ஆம் இடத்துல ராகு பகவான் என்ன பண்ணுவாரு, எங்க சனீஸ்வர பகவான் வீட்ல இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் நமக்கு சனீஸ்வரன் 12ஆம் இடத்திலயும் இருக்கிறாரு. ராகு பகவான் பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, கொடுக்கக்கூடிய கிரகங்களா இருந்தாலும், அதேபோல் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, இதில தடுக்கக்கூடிய கிரகங்கள் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வந்து சனீஸ்வர பகவான், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வந்து கேது பகவான் 2 பேருமே மீறி தான் நமக்கு சாதிக்க வேண்டியது இருக்குது. அப்ப நமக்கு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதேமாரி பாகப்பிரிவினை பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிக்கும். ஒண்ணு நம்ம வந்து சரி பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு பிரச்சனை இருக்கு. இன்னொன்னு சரி பண்ணோம்னா, இன்னொரு பிரச்சனை இருக்கு. அது ஒட்டு மொத்தமாக எல்லாமே மனசுக்குள்ள போட்டுட்டு குழப்பிக்கிட்டு, அட நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, அமைதியான வாழ்க்கை இல்ல அப்படின்ற அளவுக்கு வந்து, நீங்க வேதனைப்படாம, இதுக்கு எங்க தீர்வு இருக்கு? எங்க தவறு நடந்தது? அதுக்கு வந்து என்ன போகு வழி அப்படி சொல்லும் பொழுது, நீங்க உட்கார்ந்து யோசனை பண்ணுனீங்க அப்படின்னா, நிச்சயமாக அதுக்குண்டான தீர்வு உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுவும் நீங்க வந்து பார்த்துக்கங்க. அகலக்கால் வைக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்ப எது பண்ணுனாலும் நமக்கு ஒரு வில்லங்கமும், ஒரு விரயஸ்தானமும் ஒட்டு மொத்தமா நம்ம வந்து சம்பாரிச்ச காசு ஒரே நாள்ல செலவு பண்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதேபோல் நீங்க வந்து செய்ய வேண்டிய முறைகள் அசையா சொத்து ஏதாவது ஒரு இருக்குது அப்படின்னா, அதுல முதலீடு பண்ணுங்க. வீடு ஏதாவது சின்ன ஒரு விஷயமாவது ஒரு ஜன்னலாவது மாத்தி வைங்க. ஒரு பாத்ரூமாவது கட்டுங்க. இல்ல அப்படின்னா வந்து ஒரு நிலவாவது மாத்தி வைங்க. இது பண்ணும் பொழுது வந்து எப்படியாப்பட்ட ஒரு செலவுன்னு காத்துட்டு இருக்குது ஒரு விரை செலவு. அந்த அந்த செலவு வந்து சுப செலவாக நீங்க மாற்றம் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, திருமணம் பண்ணலாமா? அப்படின்ற அளவுக்கு வந்து நீங்க விருப்பப்பட்ட இடத்துலயோ, இல்ல வந்து பெண் தேடுறீங்க, இல்ல அப்படின்னா மாப்பிள்ளை தேடுறீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் அதாவது நிதானமா பண்ணும் பொழுது, அந்த சுபகாரியத்த நீங்க தள்ளி போட வேண்டாம். அதாவது உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல குரு பகவான், உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல பெயர்ச்சி அடையறதுக்கு முன்னாடி 4ஆம் இடம் போனா பார்வை இல்ல. 3ஆம் இடம் மட்டும் தான் பார்வை. அதுக்குள்ள வந்து திருமணம், அதுக்குண்டான ஒரு நிச்சயதார்த்தமோ, அந்த ஒரு வகையில நீங்க வந்து ஏற்பாடு பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த நல்ல விஷயங்கள் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்தாவே, அதுக்கு மேல வந்து டக்கு டக்குன்னு பல வகையில வந்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பூரா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் நமக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து ராகு, கேது பெயர்ச்சி வருது இல்லைங்களா? அதுக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 4ஆம் இடத்துக்கு வருவாரு. அதுக்கு பின்னாடி தான் வந்து நீங்க வந்து இப்போ பண்ணக்கூடிய ஒரு செலவினங்கள் அங்க அப்ப பயன்படும். அதேமாரி வந்து நம்ம கும்பிடக்கூடிய அந்த தெய்வம், வழிபாடு, தவம், அதேமாரி விரதம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த ராகு, கேது பெயர்ச்சிக்கு பின்னாடி தான் வரும். இப்ப வந்து நமக்கு அமையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு குரு பகவான் குடுக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நிதானமாக அதுக்குன்னு வந்து பெரிய முதலீடு, பெரிய செலவெல்லாம் நீங்க பண்ண வேண்டாம். பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து கண்டிப்பா நடக்கும். அது வீண் போகாது. ஆனா வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்டது. மன உளைச்சல் அதிகமா இருக்கும். ஏமாற்றங்கள் நெறையா இருக்கும். நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படும். கூட இருந்தே குழி பறப்பாங்க. யாரையுமே நம்ப வேண்டாம். எல்லாரையுமே தள்ளி வைங்க. அதாவது நீங்க விலகிறீங்கன்னு சொல்ல வரல. எல்லாரையுமே நீங்க தள்ளி வைங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தள்ளி விடுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப இருக்கிற நிலைமைக்கு அதெல்லாம் வேண்டாம். கடன் வாங்க வேண்டாம். பொருள் வைக்க வேண்டாம். விக்க வேண்டாம். இப்ப வந்து ரூ. 10க்கு ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா, நம்மகிட்ட அந்த ரூ. 10 இருக்காது. அதனால வந்து மீண்டும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்காத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வாக, ஒரு எச்சரிக்கையோட நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு மேல வரக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் நமக்கு நல்லா தான் இருக்கும். இந்த 2026ல வந்து இந்த தமிழ் வருட பிறப்பு சுபிட்சமாக இருக்கும். அடுத்தது சொத்து எதா வாங்கலாமா, மண்ணு வாங்கலாமான்னா, அந்த ஒரு வாய்ப்பு வந்தா தாராளமாக நீங்க பண்ணலாம். ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எச்சரிக்கையா பார்த்துக்கணும். பிள்ளைகள நாம வந்து எச்சரிக்கையா பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு உறவு வந்து ஏதாவது ஒரு சிக்கலோ, ஒரு மன சங்கடங்களோ, ஒரு சலிப்புகளோ உருவாகுது. அதேமாரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரு பயத்த காட்டி அந்த பயத்திலிருந்து நம்ம வெளிய வந்துருவோம். இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் நமக்கு உருவாகுற அளவுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு நமக்கு சாதகமா தான் இருக்கு. இந்த 7 சனி, இந்த விரையச்சனி நமக்கு என்ன பண்ணணும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, செலவு எப்படியாப்பட்ட வகையிலுமே நம்ம செலவு பண்ணித்தான் ஆகணும். அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ரகசியத்த மட்டும் நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கங்க. இந்த 7 சனி, விரையச்சனி இதெல்லாம் இருக்கும் பொழுது வந்து, குடும்பத்தில வறுமை இல்லாம பார்த்துக்குங்க. நம்பளோட வீட்ல சமையல் கட்டுல நீங்க அதாவது அரிசி, பருப்பு, வெங்காயம், தக்காளி என்னென்ன இருக்கோ,
அதாவது 10 நாளைக்கு இல்ல 1 மாசத்துக்கு மனைவி தொந்தரவு பண்ணாம, அதாவது வந்து சமைக்கிறதுக்கு உண்டான எல்லா பொருளும் இருக்கிற மாரி பார்த்துங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு அந்த தரித்திர யோகம் இதிலருந்து நீங்க தப்பிக்கிறீங்க. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தனயோகம் இருக்கு. வேற விஷயத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, சாப்பிடறதுக்கே வழி இல்லையே அப்படின்ற அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு கொடுமை அது. அந்த ஒரு வாய்ப்பிலிருந்து நீங்க தப்பிக்கும் பொழுது வந்து, நமக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இது நீங்க கரெக்ட்டா மனசுல வச்சுக்கங்க. குறிப்பாக வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, முருகன் கோவிலுக்கு அவரு தான் வந்து உங்களுக்கு வந்து தெய்வம். அந்த தெய்வத்த நீங்க வணங்கும் பொழுது, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இதை விட நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அதேமாரி வந்து கொள்ளு தானம் பண்ணலாம். அதேமாரி வந்து கொள்ளு பருப்பு வந்து சுண்டல் மாரி செஞ்சு, கோயில்ல குடுத்து உங்க கையால தானம் பண்ணும் பொழுது வந்து, இதன் மூலியமா வரக்கூடிய அந்த பாதிப்புகளும், இந்த குறைபாடுகளும், இந்த நம்பிக்கை துரோகங்களும் ஒரே நாள்ல வந்து வந்து முடிஞ்சிரும். காலத்துக்கு அத வச்சுக்கிட்டு நீங்க வந்து வேதனைப்படக்கூடிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. முக்கியமா சொல்லணும் அப்டின்னா வந்து, இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படி சொல்லும் பொழுது, சாதாரணமா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பில்ல. கொஞ்சம் போராடினால் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி பெறலாம். அதேமாரி வந்து ஏமாற்றத்த தவிர்க்கணும் அப்டின்னா வந்து, பல பேர்கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கோணும். வார்த்தையில மட்டும் தான் பேசணுமே தவிர, அவங்கள்ட்ட செயல்படுத்த செயல்படுத்துற அளவுக்கு வந்து ஒரு நெருக்கம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்டின்னா, இந்த வருடமும் உங்களுக்கு சுபிட்சமாக, நல்ல முன்னேற்றமாக அமையும். இந்த காணொளி முதலா பார்க்குறவங்க வந்துங்க, சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமுத்தி, ஆல் என்ற பட்டன் அமுத்திக்கங்க. அதேமாரி வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, என்னோட நம்பர் கீழ இருக்கு. ஃபோன் மூலியமாகவோ, மெசேஜ் மூலியமாகவோ என்னை தெரிவுபடுத்தி ஒரு குறைந்த கட்டணத்தில் உங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது? இதுக்கு மேல எப்படி இருக்கும்? அடுத்த கட்டத்துக்கு வந்து சாதாரணமா கொண்டுட்டு போறது எப்படி? அப்படின்றது வந்து எல்லா ஜாதகத்திலும் சூட்சமங்கள்னு ஒண்ணு இருக்கு. அந்த சூட்சமங்கள் கரெக்ட்டா கண்டுபிடிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வருடம் மட்டும் இல்ல, எல்லா வருடமும் நமக்கு நன்றாக இருக்கும். ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார். நன்றி, வணக்கம்.